ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். வருங்காலத்தில் இது படித்தா அதிக ஸ்கோப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். நிறைய பெற்றோர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் இந்த கோர்சஸ் படித்தா நல்லதா, இந்த கோர்சஸில் ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கா, இந்த கோர்சஸ் படித்தா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் படிக்கலாமா மேம், இந்த கோர்சஸ் வந்து டல்லாக இருக்கே, இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒவ்வொரு வருஷமுமே நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நம்ம நிறைவான பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பட் வந்து அதுக்குண்டான வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இது யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்கோசரம் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணல. பட் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டினியூஷனாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய பகிர்ந்துருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் எத்தனை வகையான படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிக்கல் இருக்குது, என்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட கோர்சஸ்லாம் இருக்குங்க. ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி இந்த கோர்சஸ் படித்தா நல்லா ஸ்கோப் வருமா, வருங்காலத்தில் என் பையன் நல்லா வளர்ந்துருவானா, இல்லை இந்த படித்தா இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது இதில் வளர்ந்துருவானா அப்படின்னு நிறைய கொஷின்ஸு. ஈவன் தோ நம்ம வந்து இத்தனை பலதரப்பட்ட படிப்புகள்லேயும் நம்ம பர்டிகுலராக ஒரு என்ஜினியரிங் மட்டும் எடுத்து அந்த என்ஜினியரிங்கில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத தெளிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பல வழிகள் இருக்குது. என்னென்ன வழிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். இதையும் தாண்டி ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி என்ஐடி தாண்டி உங்களுக்கு IIIT GFTங்கிற காலேஜஸ் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த கேட்வே. இல்லை நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் போகிறேன், டீம்டு யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து நல்ல டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் நல்ல பேர் போன டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIT, அமிர்தா, சாஸ்திரா, SRM இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி இல்லை நான் வந்து ஜெய் மெயின்ஸும் எழுதலை, ஜெய் அட்வான்ஸும் எழுதலை, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் போகல, நான் 12th மட்டும்தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் 12th வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம், அதில் வந்து பர்டிகுலராக என்ன கோர்சஸ் எடுத்தால் எனக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை தெளிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது பலதரப்பட்ட காலேஜில். எஸ்பெஷலி ஒரு சில மாணவர்கள் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது வந்து எனக்கு வந்து TNEAல எனக்கு இந்த கோர்சஸ் கிடைச்சிருக்கு மேம், இந்த கோர்சஸ் பெஸ்ட் கோர்சஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் தோ ஐஐடியில் சீட் கிடைத்த மாணவர்கள் கூட மேம் ஐஐடியில் இந்த ஐஐடி சீட் கிடைச்சிருக்கு, இந்த ஐஐடியில் இந்த கோர்சஸ் கிடைச்சிருக்கு, இந்த கோர்சஸ் பெஸ்ட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஐடியில் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி TNEAல எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஐஐடிஸ். இந்த ஐஐடிஸில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐஐடிஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 128 கோர்சஸ் இருக்குங்க. பாருங்களா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 128 கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஐஐடிஸில் 23 ஐஐடிஸில் 128 கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஐடிஸ்லாம் வந்து ஒரு ப்ரீமியமான ஐஐடிஸ். ஈவன் தோ நம்ம ப்ரீமியமான 7 ஐஐடிஸ் எடுக்கும் பொழுதே அவங்களே கிட்டத்தட்ட 100 வருஷம் பாரம்பரியமான ஐஐடிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ நியூவாக லான்ச் பண்ணால் உங்களுக்கு 5 ஐஐடிஸுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்களாக ரன் பண்ணிட்டு இருக்க ஐஐடிஸ்லையுமே ஒரு நிறைய கோர்சஸ் வந்து இருக்குங்க. சரி, இப்போ வந்து பர்டிகுலராக நான் இந்த கோர்சஸ் எடுக்கிறேன், இந்த கோர்சஸ் இந்த ஐஐடியில் நான் எடுக்கிறேன், இந்த கோர்சஸ் இந்த ஐஐடியில் எடுத்து படிக்கும்போது எனக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குற புது நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களும் சரி நிறைய பெற்றோர்களும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பேரண்ட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு வக்கீலாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு அக்ரிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து பாமர மக்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து நல்ல செக்யூர்டான லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. செக்யூர்டான லைஃப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி இன்கம் ரெகுலராக உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்குது. அந்த நீங்கள் படித்ததுலேயும் ஆகட்டும் சரி, நீங்கள் செய்கிற வேலையிலையும் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அந்த செக்யூர்டான லைஃப் வந்து வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் எடுத்து படிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா, டாக்டருக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கோப் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சர்வைவ் ஆகிருக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் உங்ககிட்டயே கேட்க வேண்டிய கேள்வி. அதே மாதிரி எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு பெரிய கார்பெண்டர் தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா, கார்பெண்டராக இருக்கிறதுங்கிறது உங்களோட தொழில் அப்படிங்கும்போது அதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த தொழில் வந்து இல்லை, இந்த தொழிலில் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அது எல்லாமே ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாரம்பரியமான ஐஐடிஸ்லேயும் சரி, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஐடிஸ்லேயும் சரி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்பெஷலி இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இல்லாமல் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? ஸோ எல்லா கோர்சஸுக்குமே அங்கங்கே ஸ்கோப் இருக்கத்தாங்க செய்யுது. ஈவன் தோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 440 காலேஜஸ் இருக்குன்னா அதில் வந்து எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இத்தனை கோர்சஸையுமே இத்தனை காலேஜ்லேயும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியமான ஐஐடிஸ்லேயும் ஆகட்டும் சரி, இல்லை ஒரு பாரம்பரியமான தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சரி, அந்த கோர்சஸ்க்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த கோர்சஸ் தூக்கியிருப்பாங்கல்ல. எதுக்கு வந்து வச்சுட்டு, எதுக்கு அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி போட்டுக்கிட்டு, எதுக்கு அந்த கோர்சஸுக்கு வந்து ரெகுலராக டீச்சிங் பண்ணிவிட்டு அதுக்குவே மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாணவர்களாகிய உங்ககிட்ட தான் அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறது உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில்லை வச்சு தான் அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறது தெளிவு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அந்த விளக்கு நல்லா தான் எரியுது, ஆனால் அதுக்கு உண்டான தூண்டுகோல் இருந்தால் மட்டும்தான் அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். ஸோ கோர்ஸுங்கிறது நல்ல கோர்சஸ் தான், அந்த நல்ல கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்க தான் செய்யும். ஸோ மாணவர்களாகிய உங்களுக்கு அந்த கோர்சஸ் எடுத்து படிக்கும் பொழுது தூண்டுகோலான உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில் நீங்கள் தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தயவு செய்து இனிமேல் கொண்டு வேறு யார்கிட்டையும் கேட்காதீங்க. ஸ்கோப் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மாணவர்களாகிய உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அந்த கோர்சஸ் பிரியப்பட்டு நீங்கள் எடுத்து படிக்கணும். ஈவன் தோ வந்து இந்த கோர்சஸ் எனக்கு ஆப்ட் ஆகுமா, இந்த கோர்சஸ் எனக்கு ஆப்ட் ஆகுமான்னு நிறைய உங்களுக்கு வந்து மெசேஜும் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஈவன் தோ நம்ம இத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த கவுன்சிலிங்லையுமே அந்த கோர்சஸ் எடுத்த பிறகு இந்த கோர்சஸில் ஸ்கோப் இருக்கா மேம் அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் எல்லா படிப்புகளுக்குமே ஸ்கோப் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கோப் யாரால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, மாணவர்களாகி நீங்கள் எடுக்கிற உங்களோட டேலண்ட், உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அந்த கோர்சஸை இன்னும் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்சஸ் நல்லாவே வரவேற்பு இருக்கும். சரிங்களா? ஈவன் தோ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே விடுவாதீங்க. ஏன்னா பாமர மக்கள் தாண்டி படித்தவங்களுமே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஈவன் தோ நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்குமே வருது. பெற்றோர்கள் சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே வருத்தப்படுறாங்க. மாணவர்களாகிய நீங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிங்க. பிடிச்ச ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடும் பொழுது தான் அதிகமாக சாப்பிட முடியும். பிடிக்காத ஸ்வீட்டாக இருந்தாலுமே அது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், எனக்கு இது வரும், எனக்கு ஸ்கோப் இருக்குது இல்லைங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னால் இதில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. அதனால் அந்த கோர்சஸ்க்கு ஸ்கோப் வந்து மாணவர்களாகிய உங்களோட திறமையும் உங்களோட நாலேஜும் வச்சு தான் இருக்குதே ஒழிய மற்றவர்களோட சொல்கிறதுனால இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ ஜோசா கவுன்சிலிங் படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரேங்கிங் இது, என்னோட ரேங்கிங்க்கு பர்டிகுலராக எனக்கு வந்து எந்த காலேஜில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.